சார் மீனாத நபி நபியனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை கூறுவது, மக்களை திரட்டி வைத்துக் கொண்டு, இது மார்க்கத்தில் கூடுமா? கூடும். சுன்னத்தான காரியம். சுன்னத்துனா என்னங்க? நபியனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இருந்த ஒரு நல்ல காரியத்துக்கு தான் நம்ம சுன்னத்துன்னு சொல்லுவோம். நபியனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இது இருந்துச்சு. நபியனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவிக்கு போறாங்க. அந்த சஹாபா பெருமக்கள் எல்லாம் அவங்களுக்கு மத்தியில பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு சஹாபி சொன்னாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சஃபியுல்லா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க அப்படின்னாங்க. இன்னொரு சஹாபி சொன்னாங்க, இப்ராஹிம் கலீலுல்லா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் நேசராக கலீலுல்லா இருக்கிறாங்க. இன்னொரு தோழர் சொன்னாங்க, மூசா கலீமுல்லா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வோடு பேசியவர் அப்படிங்கிற சிறப்பு கலீமுல்லாவா இருக்கிறாங்க. இன்னொரு தோழர் சொன்னாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரூஹுல்லா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் ரூஹாக இருக்கிறாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது நபியனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அந்த தோழர்களை பார்த்து சொன்னாங்க, அருமை தோழர்களே, நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டேன், நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சஃபியுல்லாவா தான் இருக்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கலீலுல்லாவா தான் இருக்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லாவா தான் இருக்கிறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரூஹுல்லாவா தான் இருக்கிறாங்க. இன்னொன்னே வணங்கிட்டு இருக்கேன், ஆனா ஹபீபுல்லா, நான் ஹபீபுல்லாவா இருக்கிறேன் என்று நபியனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த ஹதீஸ் திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு நபிமார்களை புகழ்வது சஹாபா பெருமக்கிட்ட இருக்குது. அந்த புகழில என்னை சேர்த்துக்கிறதுன்னு நபியனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது மஸ்ஜித் நபவியிலேயே நடக்குது. நபியனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இந்த மீராது இருக்கா இல்லையா? மீரான்னா என்ன? நபியனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து பேசலே தானே, சஹாபா பெருமக்கள் புகழ்ந்து பேசுறாங்களே, பள்ளிவாசலை வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்தாங்களே. அதனாலதான் சுன்னத்தான காரியம் மக்களை அழைத்து வைத்துக் கொண்டு நபியனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை சொல்வது. அதே போல பாருங்க, மூலிதர்களோட கவின் அடையில நபியனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்வது, இதுவும் சுன்னத்தான காரியம் தான். ஏன் சுன்னத்துனா என்ன? நபியனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த காரியத்துக்கு தான் நம்ம சுன்னத்துன்னு சொல்லுவோம். சஹாபா பெருமக்கள் தான் மூலிது ஓதிருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்து படிக்கிறாங்க. வஃபீனா ரசூலுல்லாஹி யத்லு கிதாபஹு என்று தொடங்குகின்ற கவிதை வரிகள். இதை இந்த புகாரியில பார்க்கலாம். அந்த காலத்துல தான் புகாரியெல்லாம் படிக்க முடியல, அரபில இருந்துச்சு. அதான் தமிழை வந்துருக்குதுல, நல்லா படிச்சு பாருங்க. நபியனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இப்படி மூலிதெல்லாம் ஓதப்பட்டதான்னு பாருங்க, புகாரில இருக்குது. சஹாபா பெருமக்கள் ஓதி இருக்கிறாங்க. இன்னைக்கு எதுக்கெடுத்தாலும் புகாரி இருக்கிறாரா அப்படி கேட்கிறவங்க கூட புகாரியை படிக்கிறது இல்லை. கேள்வியோட சரி, நான் ஏற்கனவே சொன்னாங்க, பிரச்சனை பண்றதுக்கும் நோட்டீஸ் போடுறதுக்கு நேரம் சரியா போச்சு. குர்ஆனையும் படிக்கிறது இல்லை, அதையும் படிக்கிறது இல்லை. அதையும் படிச்சிருந்தா யோசிச்சிருப்பாங்க. சஹாபா பெருமக்கள் நபியனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவிநடைய புகழத்தான செஞ்சாங்க, நீங்க புகாரில் படித்தோமே, அதனால மூலிது ஓதலாம் என்று புரிஞ்சிருப்பாங்க. ஆனா அப்படி படிக்கிறதே இல்லை. அதே போல பாருங்க, ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு நபியனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்து படிக்கிறாங்க. ஹஜவுத முஹம்மதன் ஃபஅஜப்து அன்ஹு ஃபஇந்தல்லாஹி ஃபீ தாக்கல் ஜஸாஉ என்று புகழ்ந்து படிக்கிறாங்க. இது முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏறத்தாழ 15 அடிகள் அதுல வருது. இப்பவும் முஸ்லிம் தமிழ்ல வந்து போச்சு. முன்னாலதான் அரபில எழுதி படிக்க முடியாம இருந்துச்சு. இப்போ புகாரி எப்படி தமிழ்ல வந்துச்சோ அந்த மாதிரி முஸ்லிமும் தமிழ்ல வந்துருச்சு. படிச்சு பாருங்க. சஹாபா பெருமக்கள் தான் இப்படி கவிநடையில புகழ்ந்தாங்க, மூலிது ஓதுனாங்க அப்படின்னு தெரியும். நாமும் ஓதுறோம், அப்ப அதன் அடிப்படையில தான் அது செய்யறோம் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். அதே போல பாருங்க, நபியனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு படிக்கிறாங்க. அதுல ஒரு வார்த்தை கூட சொல்றாங்க, இன்னர் ரசூலல நூறுன் இஸ்தல்லாஹு பிஹி, நபியனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரகாசிக்கிற பேரொளியாக இருக்கிறாங்க. வஸாரிமுன் மின் சுயூஃபில்லாஹி வஸுலூலு, அல்லாஹ்வினுடைய உறுதிய வாளாகவும் இருக்கிறாங்க. ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்படி சஹாபா பெருமக்கள் நபியனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவிநடையில புகழ்ந்து படிச்சிருக்கிறாங்க, மௌலிது ஓதி இருக்கிறாங்க. அது சுன்னத்தான காரின் அடிப்படையில தான் நாமும் மௌலிது ஓதுறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணுங்க. சரிங்க, இப்படி எல்லாம் மௌலிது ஓதுறோமே, நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கலாம். ஒன்னாவது பிரயோஜனம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உறுதுணை நமக்கு கிடைக்குது. காரணம் என்ன கேட்டா, நபியனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யறாங்க. அந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவோ சஹாபா பெருமக்கள் இருந்தாங்கல்ல, மௌலிது ஓதுன ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவங்களுக்கு தான் இந்த துஆ கிடைக்குது. அல்லாஹும்ம, இறைவனே, அய்யிதுஹு பி ரூஹில் குத்ஸி, இந்த ஹஸ்ஸான் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நீ உறுதிப்பாட்டை ஏற்படுத்திக் கொண்டே இருப்பாயாக, அவர்களை நீ உறுதிப்படுத்துவாயாக, அவர்களுக்கு
எனக்கு இது உறுதுணை செய்வாயாக என்று துவா செய்யறாங்க. புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஹஸ்ஸான் சாபித் ரலியல்லாஹு உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு துவா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உதவி கிடைக்கிற துவா ஏன் ஏற்பட்டுச்சு? மௌலித் ஓதுறாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்று படித்தாங்க. அதனால் அந்த துவா நாமும் மௌலித் ஓதுறோம். அந்த துவாவுடைய பிரயோஜனம் நமக்கும் உண்டு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ஸான் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து சொன்னாங்க, ஹஸ்ஸான் அவர்களே, நீங்க என்ன போன்று படிக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக உங்களுக்கு உறுதி செஞ்சுக்கிட்டே இருப்பான் என்று சொல்றாங்க. முஸ்லிம்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நாமும் மௌலித் ஓதினால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உறுதுணை உதவி நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இது ஒண்ணாவது பிரயோஜனம். இன்னொரு பிரயோஜனம் என்ன கேட்டா, நம்ம மௌலித் ஓதுறோம், வழக்குமாறு நம்ம நன்மை எழுதிக்கிட்டே இருப்பாங்க. மௌலித் ஓதினாலும் நன்மை, மௌலிதை கேட்டாலும் நன்மை. எப்படி தொழுதா நன்மை கிடைக்குமோ, நோன்பு வச்சா நன்மை கிடைக்குமோ, ஜகாத் கொடுத்தா நன்மை கிடைக்குமோ, ஹஜ்ஜு செஞ்சா நன்மை கிடைக்குமோ, மௌலித் ஓதினாலும் சவாபு நன்மை நமக்கு கிடைக்கும். ஏன்னா மற்ற வகையெல்லாம் வணக்கம் என்பது போல மௌலித் ஓதுறது ஒரு வணக்கம் தான். காரணம் என்ன தெரியுமா? ஹஸ்ஸான் சாபித் ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை புகழ்ந்து படிக்கும் பொழுது அந்த கவிதை வரிகளில் ஒரு கருத்தை சொல்றாங்க. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து படிக்கிறேன், அதனால அல்லாஹ்விடத்துல எனக்கு அழகிய நற்கூலி உண்டு அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்விடத்துல இருக்குது. நான் புகழ்ந்து படிக்கிறதுனால அல் ஜஸா நற்கூலி. முஸ்லிம்களே பதிவு செய்யப்பட்டாது. நம்மளாம் ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணாக்கா ஜஸாக்கல்லா அல்லாஹ் சொன்னா நற்கூலி தருவானான்னு சொல்லுவோம்ல, அந்த ஜஸாங்கிற வார்த்தை தான் அங்க இருக்குது. ஹஸ்ஸான் சாபித் ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, யா ரசூலல்லாஹ், உங்களை நான் புகழ்ந்து படிக்கிறேன், அதன் மூலம் அல்லாஹ்விடத்தில் எனக்கு சவாபு கிடைக்கும் என்கிறார்கள். இப்ப நாமும் மௌலித் ஓதினால் அல்லாஹ்விடத்தில் நமக்கு சவாபு உண்டு, வழக்குமாறு எழுதுகிறாங்கிற இந்த அது மூலம் புரிந்து கொள்றோம். அடுத்து இன்னொரு பிரயோஜனம் என்ன தெரியுமா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்து நமக்கு கிடைக்குது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவு நகரில் ஒரு தெரு வழியாக போய்கிட்டே இருக்கிறாங்க. வழியிலே சில சிறுமிகள் தப்படித்து பாட்டு படிக்கிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படிக்கிறாங்க. அந்த புகழ் கவிதைகள ஒரு வரி என்ன தெரியுமா? யா ஹப்பதா முஹம்மதுன் மின் ஜாலின். பக்கத்து வீட்டுக்காரங்கள்ல மிகச் சிறந்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று புகழ்ந்து படிக்கிறாங்க அந்த சிறுமிகள். அந்த சிறுமிகிட்ட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சிறுமிகளே, யஅலமுல்லா, அல்லாஹ் நன்கு அறிந்து வைத்திருக்கிறான், இன்னி உஹிப்புக்குள்ள, நிச்சயமாக நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னாங்க. இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டார்கள். அந்த மதீனாவுல எவ்வளவு சிறுமிகள் இருந்தாங்கல்ல, எல்லா சிறுமிகளுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் கிடைச்சிட்டா, யாரு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படித்தாங்களோ அந்த சிறுமிகளுக்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத் உண்டு என்கிற நற்செய்தி கிடைக்கிறது. இது மூலம் என்ன புரிகிறோம்? நாமும் மௌலித் ஓதினா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத் நமக்கு உண்டு அப்படிங்கிறத இந்த அது மூலம் புரிந்து கொள்றோம். இவ்வளவு சிறப்புகள் நமக்கு இருக்கிறதுனாலதான் நாம் இந்த மௌலிதை ஓதுகிறோம் அப்படிங்கிறத நாம் கவனத்தில் கொள்ளணும். ஆனா இன்னைக்கு இதெல்லாம் படிக்க மாட்டேங்கிறாங்க, தவறா வழங்குறாங்க எல்லாத்தையுமே. சில பேர் அப்படித்தானே, ஏதாவது சொல்லிடுறது, அப்புறம் தவறாக சொன்னோம் அப்படின்னு மாட்டிக்கிறது. அப்படி நிறைய பேர் இருக்குது. எப்படின்னு கேட்டா, ஒரு ஆளு விசிறி வித்துட்டு போனார். நம்மளால அந்த வீசுல அது அந்த விசிறி பணவோட விசிறி 100 ரூபான்னு வித்துட்டு போனாரு. ஒரு ஆள் கூப்பிட்டாருங்க, வாப்பா, ஏன் 100 ரூபாங்கிற பணவோட விசிறி தானே? அந்த ஆள் சொன்னா, இந்த விசிறி 100 வருஷம் உழைக்குங்க, அதனால தானே 100 ரூபா அப்படின்னா. இந்த ஆள் நம்பி வாங்கிட்டாரு. கொஞ்ச நாள் தான் போடுச்சு, பிரிஞ்சு போச்சு. எல்லா பணவோட விஷயமும் பிரிஞ்சு போச்சு. இவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தார், எப்படா வருவான்னு. ஒரு நாள் வந்தான், குடிச்சுக்கிட்டாரு. என்ன 100 வருஷம் உழைக்கீங்க, பிரிஞ்சு போச்சு. அவங்க என்ன பிரிஞ்சிருக்காத அப்படின்னா இருந்தாரு. இந்த பாரு அப்படின்னு பிரிஞ்சு விஷயம் காமிச்சாரு எங்களுக்கு. அவன் சொன்னா, ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்குங்க, அதனால தாங்க பிரிஞ்சு போச்சு. எப்படி நீங்க வீசுறீங்க? அந்த ஆள் சொன்னாரு, எனக்கு முன்னாடி இப்படி விசிறி வச்சிருக்கேன், இப்படிதான் வீசினேன் அப்படின்றாரு. அதுதாங்க தப்பு. அப்படி வீசினா கிளிய தாங்க செய்யணும். அப்படி வீசக்கூடாது. நீங்க உங்களுக்கு முன்னாடி விசிறியை வச்சுக்கிட்டு உங்க கழுத்தான் இங்கே ஆட்டாங்க, அப்பதான் 100 வருஷம் உழைக்கும் அப்படின்னா. இப்படி சில பேரு சொல்ல வேண்டிய கருத்துக்களை மாறி சொல்றது. அந்த மாதிரி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த புகழ் மாலை மௌலிது கூடாது என்பதற்கு குர்ஆனையும் ஹதீஸையும் படிக்காதனாலதான் அது இல்லை இது இல்லை என்னதான் சொல்லிட்டு இன்னும் சொல்லுவாங்க. இந்த மௌலிது ஓதுறது இந்த இந்தியாவிலும் இலங்கையிலேயே நாங்க மற்ற நாள் தான் இல்லைங்கிறது. பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகமே இருந்து நினைக்குமா? அந்த மாதிரி இந்த கிணற்று தவளை வாங்கல, கிணத்துக்குள்ள இருக்கிற தவளை அது உலகமே அவ்வளவுதான் நினைக்கும். ஏன் அதுக்கு மேல வெளியே வரவே அது. இவங்க குர்ஆனை
இப்போ நீங்க பாருங்க, சிங்கப்பூர் எடுங்க, மலேசியா எடுங்க, இந்தோனேஷியாவை எடுங்க, புருனே எடுங்க, அரபு நாடுகள்ல ஈஜிப்ட் எடுங்க, சிரியா நாட்டை எடுங்க, யமன் நாட்டை எடுங்க, அபுதாபி எடுங்க, துபாய் எடுங்க, இங்கெல்லாம் ஓதிட்டு இருக்காங்க. சவுதியிலே கூட ஓதுபவர்கள் ஓதிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். சில பேர் வேண்டாம் ஓதாம இருக்கலாம், அங்கே நடந்துட்டு தான் இருக்குது. ஆனா நான் சொன்ன மற்ற நாடுகள்ல அங்கீகாரத்தோட நடக்குது. இன்னும் சொல்ல போனா துபாய் நாட்டில வக்ஃப் போர்டு அமைச்சகத்தின் மூலமாக மௌலிது கிதாபையே வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த கிதாப் நூல் நம்மகிட்ட இருக்குது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழ்களை கொண்ட கவிதை தொகுப்பு நூல். நம்ம எப்படி மௌலிதெல்லாம் ஓதுறோம், அந்த மாதிரி கவிதை நடைமுறைக்கூடிய அந்த நூலை அரசாங்கமே வெளியிட்டு. அது மட்டுமா, அபுதாபில உலகத்தில் இருக்கிற 40 நாடுகளை சார்ந்தவர்கள் ஒரு இடத்துல ஒன்று கூடி அந்த மௌலிது ஷரீஃபை ஓதுனாங்க. அந்த விசிடி நம்மகிட்ட இருக்குது. அப்ப அதனால உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களும் இந்த மௌலிதை ஓதிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். சில பேர் சொல்ற ஏமாத்துறதுக்காக வேண்டி இந்த இலங்கை இந்தியாவில் தான் இருக்கு, அப்படிலாம் கிடையாது. உலகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த மௌலிதிலே குறைகள் இருக்கிறது, அதனாலதான் நாங்க இதை வேணாங்கிறோம். ஏன்னா முன்னாலேதான் மௌலிதுக்கு ஆதாரங்கள் நம்ம இந்த புகாரி, முஸ்லிம், ஹாக்கிம், எங்க சஹாபா பெருமக்கள் ஓய்தானே இருக்காங்க கவிதையில, ஏங்க இதுக்கு விஜய் செஞ்சீங்க அப்படின்ற உடனே ஃபேண்டை மாத்துறாங்க. எப்படி கேட்டா அவங்கெல்லாம் ஓதிதான் இருக்கிறாங்க. ஏன்னா புகாரி மறுக்க முடியாதுல்ல, முஸ்லிம் மறுக்க முடியாதுல்ல, ஓய்தான் இருக்கிறாங்க. அதனால தப்பு இல்லை, நீங்க ஓதுறது தப்பு இருக்கு, அதனாலதான் அங்க வேணாங்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப நான் கேட்டேன், சரி இது தப்பு இருக்குங்கிறீங்கள, தப்பு உள்ளதை நீ விட்டு, தப்பு இல்லைங்கிறீங்கள, சஹாபா பெருமக்கள் ஓதுறது அதை எடுத்து ஓதும் பள்ளியாசல்ல, அது ஓதலாம்ல, அதுவும் ஓதுறது இல்லை. தப்பு இல்லைங்கிறதும் ஓதுறது இல்லை, நம்ம ஓதலே தப்பு இருக்கு, ஓதாது. அப்ப நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா தடுக்கிறது தான். உண்மையிலேயே தப்பு இருக்கிறது தான் அப்படிங்கிற வாதமா இருந்தா அவங்க தப்பு இல்லாத சஹாபா பெருமக்கள் ஓதுற கவிதைகளை எடுத்து வச்சுட்டு அவங்க பள்ளியாசல படிக்கலாம் தானே, ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? அவங்க நோக்கத்தை புரிஞ்சு போச்சா? இப்படித்தான் ஏதாவது சொல்லி நிப்பாட்ட வேண்டும்ங்கிறதுதான். இந்த மௌலிதை கூட நம்ம கடையில ஓதுறோம், வீடுகளில் ஓதுறோம், பள்ளிவாசல் ஓதுறோம். நம்முடைய முன்னோர்கள்லாம் இந்த பள்ளிவாசல் ஓதுற ஒரு நடைமுறை கற்றுத்தந்தாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்க பார்க்கலாம், ரபியுல் அவங்களுக்கு வந்துட்டா பிற 1லிருந்து 12 வரைக்கும் பள்ளிவாசல் வைத்து ஓதப்படும் ஒவ்வொரு நாளும். வீடுகள்ல மக்கள் அவங்க இஷ்டப்படாம ஓதுவாங்க, அது வேற. பள்ளியில 12 நாள் நடக்கும். நீங்க பாருங்க, சண்டைக்கே வாங்க, எல்லா பள்ளிவாசலும் நடக்கும். ஏன் தெரியுமா? முன்னோர்கள் இதுவும் ஒரு சுண்ணத்தான காரியங்கிறத நமக்கு நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க. மௌலிது ஓதுவது ஒரு சுண்ணத்து, அதை பள்ளிவாசல் வைத்து ஓதுவது இன்னொரு சுண்ணத்து. எல்லா சுண்ணத்தையும் ஹயாத்தாக்கணும்ல. அதனாலதான். ஏன்னா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசல் வைத்து கொண்டு படித்தாங்க. அதற்காக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான மிம்பர் படி அமைத்து கொடுத்தாங்க. இது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களே சொல்லி காட்டுறாங்க. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஉ லிஹஸ்ஸான மின்பரன் ஃபில் மஸ்ஜிதி. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்காக பள்ளிவாசல்ல ஒரு மிம்பர் படி அமைத்து கொடுத்தாங்க. யகூம் அலைஹி காயிமன். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மிம்பர் படியில ஏறி நிற்பாங்க. யுஃபாஹிரு அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படிப்பாங்க. இந்த ஹதீஸ் அபூதாவுல பதிவு செய்யப்பட்டிருக்கு, திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. பாருங்க, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிம்பர் படி அமைத்து கொடுக்குறாங்கன்னா மௌலிது ஓதக்கூடியவர்களுக்கு ஒரு மரியாதை. நம்ம வீடுகளில் கூட ஆண்கள் மக்களை கூப்பிடுவோம் மௌலிது ஓதுவதற்காக. அவங்களுக்கு உயர்ரக விரிப்பை விரித்து வைத்து அதை அமர வச்சு ஓதுனோமோ, அது ஒரு சுண்ணத்து. ஏன் ஹஸ்ஸான் சாபித் ரலியல்லாஹு அவங்களை சும்மா படிக்கன்னு சொல்லல, ஏன் மிம்பர் படி அமைச்சு கொடுத்து ஏறுகள் படிக்கிறாங்க, அதுதான் கௌரவம். நம்ம பள்ளியெல்லாம் பார்க்கிறோம், மிம்பர் படி இருக்குது, வெள்ளிக்கிழமை ஹத்தீபா அல்ல மேல ஏறுன்னு பயான் செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிம்பர் படி தான் நம்ம பார்த்துருக்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு காரியத்துக்கு ஒரு மிம்பர் படி அமைச்சு கொடுக்குறாங்க, அது மௌலிது ஓதுவதற்கு தான். அப்படி ஒரு கௌரவத்தை கொடுக்கிறார்கள். அப்ப இதுல என்ன புரியுது அப்படின்னு கேட்டா, சஹாபா பெருமக்கள்ல ஓதியும் இருக்கிறாங்க, கேட்டும் இருக்கிறாங்க. ஏன்னா ஹஸ்ஸான் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌலிது ஓதுறான்னு வச்சிருக்காங்க, மெம்பர் படி ஏறிண்டு. பள்ளியாசல் ஒத்துழைமே இல்லையா? பள்ளியாசல் ஒத்துழைனா தனியா உட்காந்து படிக்க மெம்பர் படி அமைச்சு கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி மெம்பர் படி அமைச்சு கொடுத்தாங்கன்னால எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, நீங்க வேகமா நின்று அதை படிங்கன்னு தானே அர்த்தம். அப்ப மௌலிது ஓதுவதும் நன்மை, கேட்பதும் நன்மை ஆகுது. மற்ற சஹாபா பெருமக்கள் கேட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் அவங்க நிக்கிறது தெரியணும், அவங்க படிக்கிறது தெரியறதுனாலதான் ஒரு உயரமான இடத்தை கொடுக்குறாங்க, எல்லாம் கேட்கணும் அப்படின்னு.
இப்ப நம்ம மேடை போட்டு செய்யறோம்ல அந்த மாதிரி இப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல பள்ளிவாசல்ல மௌலிது ஓதப்பட்டது. இந்த ஹதீஸ் ஏற்கனவே சொன்ன ஹதீஸ் அபூதா திருமதியில இருக்குதா? இன்னொரு ஹதீஸ் சொல்றேன். அன்ஷத கஅபு பின் ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மஸ்ஜிதி, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கஅபு பின் ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓர்ந்து படித்தார்கள் பள்ளிவாசலில். ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனாலதான் நம்ம மௌலித ஓதுறோம். அது பள்ளிவாசல் வைத்து ஓதுவது அது ஒரு சுன்னத்தான காரியம் என்பதன் அடிப்படையிலே அதை செய்யறோம் அப்படிங்கிறதையும் நான் கவனத்திலே கொள்வோம். சரிங்க, இந்த மௌலிதில வந்து தப்புங்கிறாங்கல்ல, தப்பெல்லாம் கிடையாது. இவர் அரபி ஞானம் இல்லை, அதனாலதான். இன்னொன்னு, பள்ளிவாசல் ஓதக்கூடாதுங்கிறதுக்கு ஏற்கனவே இவங்க என்ன சொன்னாலும் சரிதான், ஒரு வசனத்தை ஓதிடுவாங்க. இந்த அப்பாவி இளைஞர் இருக்காங்கல்ல, குர்ஆன் ஹதீஸ் தெரியாதவங்க, இவங்க ஒரு வசனத்தை ஓதிட்டு நம்பரை சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய வசனத்தை சொல்லிவிட்டாங்க, நம்பரையும் சொல்லிவிட்டாங்க, அவங்க சொல்ல உண்மையா இருக்குமா அப்படின்னு சொல்லி சில பேர் அவங்க பக்கம் போற, சில பேர் தான் விரல் விட்டு எண்ணிடலாம். இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடு அப்படிதான், ஊருக்கு 2 பேர் தான் விரல் விட்டு எண்ணிடலாம், அவ்வளவுதான். மற்ற எல்லா முஸ்லிம்களும் சத்தியத்தில் தான் இருக்கிறாங்க. எல்லாம் அதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த விரல் விட்டு ஒரு சில பேர் ஏன் அப்படி போறாங்கன்னா, குர்ஆன் சொல்ல ஞானம் இல்லாதனால அவங்க சொல்றதை அப்படியே நம்பிடுறாங்க. இந்த குர்ஆன் வசனத்தை ஓதுன உடனே அப்படியே ஓதிட்டாங்க. இப்ப பாருங்க, அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், பள்ளிவாசல்கள் அல்லாஹ்விற்குரியது. ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அல்லாஹ்வோடு வேறு எவரையும் வணங்காதீர்கள். அப்படிதான் அர்த்தம் வைக்கணும், அதான் கரெக்ட். ஆனா அந்த மௌலிது கூடாதுன்னு சொல்றவங்க எதை சொல்லியா நிப்பாட்ட பார்க்கணும்ல, எதையும் எடுபடலை, இப்படி கொண்டு வந்தாங்க. அல்லாஹ்வோடு எவரையும் அழைக்காதீர்கள் அப்படின்னு அர்த்தம் வச்சாங்க. பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ்வோடு எவரையும் அழைக்காதீர்கள். நான் கேட்டேன், அல்லாஹ்வோடு வேறு எவரையும் அழைக்காதீங்கன்னு சொல்லிவிட்டீங்கல்ல, அப்படி அர்த்தம் வைக்காதீங்க. அர்த்தம் வச்சா உங்க பள்ளிவாசலுக்கு பாங்கு சொல்லாதீங்க அப்படின்னு. ஏங்க, பாங்கு சொல்றது மக்களை கூப்பிடுறது தானே. நீங்க தான் சொல்லிவிட்டீங்களா, அல்லாஹ்வோடு பள்ளிவாசல் யாரையும் கூப்பிடக்கூடாது, நீங்க போய் பள்ளிவாசல பாங்கு சொல்லலாம். ஹய்யா அலல் ஸலாஹ், தொழுகையின் பக்கம் வாங்க, ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்போ தொழுகை பள்ளிவாசல்ல அல்லாஹ்வோடு எவரையும் அழைக்காதீங்கன்னு அர்த்தம் வச்சுக்கிட்டு அவங்க பள்ளிவாசல்லையே அல்லாஹ் அக்பர் பாங்கி சொல்லி ஹய்யா அலல் ஸலாஹ் ஹய்யா அலல் மக்கள் கூப்பிட்டு இருக்கிறாங்க. அவங்க முன்னுக்கு பேர் முரண் தானே. காமத்துன்னு சொல்லக்கூடாது. ஏன் காமத்திலே வருது, ஹய்யா அலல் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் வருதுல. பாங்குங்கிறது வெளியில இருக்கிற மக்களை பள்ளிக்கு கூப்பிடுறது, இகாமத்துங்கிறது பள்ளிக்குள்ள வந்த மக்களை தொழுகைக்காக கூப்பிடுறது. ரெண்டுமே ஹையாலா இருக்குது. அப்ப இவங்க அல்லாஹ்வோடு வேறு எவரையும் அழைக்காதன்னு அந்த வசனத்தை அர்த்தம் வச்சுக்கிட்டு வாங்க சொல்லாமா, இகாம சொல்லாமா. இன்னொன்னு, நீங்க என்ன வைத்து சலாம் வைத்து படிக்கிறீங்க, அது யா நபி சலாம் வருது, யா ஹபீபின்னு வருது, அல்லாஹ்வோடு வேறு எவரையும் கூப்பிடக்கூடாதுன்னு வருது. நீங்க பள்ளிவாசல்ல யா ஹபீபி யா முஹம்மது இதெல்லாம் கூப்பிடுறீங்களா அப்படின்னாங்க. இப்ப நான் கேட்டேன், நீங்க அத்தையாத்துல அஸ்ஸலாமு அலைக்கும் ஓதுறீங்களா? அது ஓதுறோம். அப்ப ஏன் கூப்பிட்டீங்க? அத்தையாத்துல அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயா நபின்னு என்ன இருக்கும்? நபி அவர்களே அல்லாஹ்வின் சாந்தி உங்களுக்கு உண்டாகட்டும் அப்படின்னு அவங்களும் ஓதுறாங்க. யாரும் அழைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க மூணு நிப்பாட்டுறதுக்கு, அவங்களோட அத்தையாத்தை உட்காந்து நபி அவர்களே அல்லாஹ் சாந்தி உண்டாகட்டும் அப்படிலாம் ஓதிக்கிட்டு பள்ளிவாசல் வெளியே வந்தோடனே ரசூலுல்லாஹ் கூப்பிடக்கூடாது. இப்ப கூப்பிட்டுதானே சாமி விட்டு வந்துருக்கீங்க வெளியே. அப்ப இதை வழங்குது அவருடைய கொள்கைக்கும் அவருடைய கூற்றுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஆகிப்போச்சு. அப்ப எதை வளர்ச்சி வச்சு வந்து அப்பா இளைஞர்களை ஏமாத்தணும். ஞானம் அடிப்படை ஞானம் இல்லாம இருக்கிறாங்கல்ல, அந்த இளைஞர்களை ஏமாற்றுவதற்கு தான் இந்த தந்திரமெல்லாம் பண்றது. ஆனா உஷாரா இருக்கிற அந்த இளைஞர்கள் பாருங்க, பெரியவங்க மற்ற இளைஞர்கள் எவ்வளவு விழிப்போட இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப தெரியுது, இவங்க நம்ம உலமாக்கள் சொல்ற சத்தியம். ஏன்னா நம்ம இமாம்கள் குர்ஆனை நல்லா ஆய்வு பண்ணி சட்டத்தை தந்திருக்கிறாங்க. சஹாபாக்கள் வழியில இவங்க சொல்லிட்டு இருக்காங்கிறத நம்ம மக்கள் எல்லாம் உலகத்தில் கூட மெஜாரிட்டி மக்கள் அப்படிதான் வழங்குறாங்க. ஒரு சில பேர் மட்டும் பாவம் அவங்க கல்விஞானம் இல்லை, அதனால யாரா சொல்றத புகாரிட்டாங்களே முஸ்லிம்ட்டாங்களே அவங்க வராங்க. ஆனா புகாரி சொன்னாங்க, சரியா சொன்னாங்களா? எல்லாம் மாற்றி மாத்திரம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. முஸ்லீம் சொன்னாங்க, சரியா சொன்னாங்க, மாத்திரம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கடா, இந்த பலா தத்துவம்ன்றவங்க அழைக்காது. உங்களுக்கு தெரிஞ்சதான் ஒரு அர்த்தம் தான், ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்கும் எல்லா மொழியிலையும். அது அரபியா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், சிங்களமா இருக்கட்டும், ஒரு வார்த்தை பல மீன், எந்த இடத்துல எந்த அர்த்தம் அதை தான் நம்ம பார்க்கணும். ஒரு ஆளு தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு சொன்னாரு, பாயாசம் குடிக்க ஆசையா இருக்கு, செஞ்சுட்டோம் அப்படின்றாரு. அந்த அம்மாவும் சரின்னு சொல்லி அடுப்பங்கரைக்கு போயிடுச்சு கிச்சனுக்கு. கொஞ்ச நேரம் ஆன உடனே ஏனும் ஒரு சத்தம் கேட்குது. ஒரு தரம், 2 தரம், 3 தரம். ஏன் பாயசம் தானே செய்யறவங்க ஏன் ஏலம் போட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி போய் பார்த்தாருல, அந்த அம்மா கையில ஒரு புஸ்தகம் இருக்குங்க, சமையல் செய்வது எப்படி, அந்த புத்தகத்தில்
அதை பார்த்து பார்த்து தான் அந்த அம்மா பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த டிவி எல்லாம் பார்த்து பார்த்து சமையல் பண்றாங்க தாய்மார்கள். ஆனா அந்த சமையல் நல்லா இருக்காங்க வேறு விஷயம் வச்சுக்கோங்க. அப்போ அது பார்த்து பார்த்து பண்ற மாதிரி இதையும் பார்த்து பார்த்து அந்த பாயாசத்தை தயார் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியில ஒரு குறிப்பு போட்டுருந்துச்சு. குறிப்பு பாயாசம் கொதி வந்த பிறகு ஏலம் போட்டு இறக்கவும் அப்படின்னு இருக்கு. இந்த அம்மா ஒரு தரம் 2 தரம் ஏலம் போட்டுக்கிட்டு இருக்கு. அவங்க அங்க ஏலம் சொன்னா ஏலக்காங்க ஒரு இடத்துல எந்த அர்த்தமா அந்த இடத்துல வைக்கணும். அப்ப ஏலக்காய் போட்டு இறக்கணும். இந்த அம்மா ஏன் அப்ப பாயாசம் உருப்படுமா? உருப்படாது. அப்ப அந்த மாதிரி ஒரு வார்த்தைக்கு பழமீ எந்த இடத்துல எது போடணுங்கிறத பார்க்கணும். இப்ப இங்க பல ததுவோடு இருக்குது. ஆனா இங்க அழைக்காதுன்னு அர்த்தம் அல்ல, வணங்காதுன்னு அர்த்தம். ஏன் அழைக்காதுன்னு அர்த்தம் வச்சா வாங்க சொல்ல முடியாது, காம சொல்ல முடியாது, அத்தையாக்கள் அசனாம அழைக்க ஐயனு சொல்ல முடியாது. ஆனா இவ்வளவு காரியத்தை செஞ்சுக்கிட்டு அந்த வசனத்தை அழைக்காதுன்னு சொல்லிட்டு போடுவாங்க. அப்படின்னா வந்து அவருடைய வஞ்சக யுக்தி என்ன அப்படின்னு அவர்கள் எப்படியாவது சந்தர்ப்பம் நிப்பாட்ட பார்க்கிறாங்க. ஆனா அது முடியல. அது ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. இப்படி இந்த குர்ஆன் ஹதீஸுக்கு உடன்பட்ட வகையிலே தான் இந்த மௌலித் ஷரீஃப்ல ஒவ்வொன்றுமே சொல்லப்பட்டிருக்கு. நீங்க பார்க்கலாம். நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமுகம் எப்படி இருந்தது? ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு சொல்றாங்க, கான வஜ்ஹு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்ல ஷம்ஸி வல் கமரி. நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமுகம் சூரியனை போல சந்திரனை போல பிரகாசித்துட்டு இருக்கும் அப்படின்னு இருக்குது. இதைத்தான் நம்ம மௌலிதுல அந்த ஷம்ஸுன் அந்த பத்ரும் யார சொல்லலாம், நீங்க சூரியனா இருக்கிறீங்க, நீங்க பூரண சந்திரனா இருக்கிறீங்க என்று நாம் சொல்லுவது ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு சொல்றாங்க. அதை வச்சு தானே ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு சொல்றது முஸ்லிம் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு தான் தமிழ வந்துருச்சுல, அந்த முஸ்லிம் பண்ணி பார்க்க வேண்டியதானே. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியனா சந்திரனா இருந்தால் என்ற ஹதீஸில் இருக்கிறது முஸ்லிமிலே. அதைத்தான் மௌலிதுல அந்த ஷம்ஸுன் அந்த பத்ருங்கிறோம். அதே போல பாருங்க, அல்லாஹ் குர்ஆனில நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து யா அய்யுஹன் நபி, நபி அவர்களே இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா, உங்களை சாட்சியாளராக நற்செய்தியாளராக எச்சரிக்கை விடுக்கக்கூடியவர்களாக அனுப்பி வைத்திருக்கிறோம். இந்த குர்ஆன் சொன்னதை தான் மௌலிதிலே ஹாதல் பஷீருன் நதீரு, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்செய்தியாளராக இருக்கிறாங்க, எச்சரிக்கை விடுக்கக்கூடியவராக இருக்கிறாங்க. பாருங்க, குர்ஆன்ல வந்த அதே வார்த்தை தான் இங்கே மௌலிதிலே இடம்பெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்ல, வ தாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி வ ஸிராஜுன் முனீரா, அல்லாஹ் பக்கம் அழைப்பு கொடுக்கக்கூடியவர்களாகவும் ஒளி சிந்தும் விளக்காமல் இருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன் சொன்னது. அதைத்தான் நம்மளும் மௌலிதுல ஹாதஸ் ஸிராஜுல் முனீரு, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளி சிந்துகின்ற விளக்காக இருக்கிறார்கள் படிக்கிறோம். ஸிராஜுல் முனீர்னு குர்ஆன்ல வந்த வார்த்தை, அதுதான் மௌலிதுல இருக்கிறது. அப்படியானால் குர்ஆனில் இறைவன் சொன்னதுதான் அந்த மௌலிதுல இருக்குது. அது மட்டுமா, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஹஜ்ஜாத்தும் மினல்லாஹி நூறுன் வ கிதாபும் முபீன், மக்களே உங்களுக்கு தெளிவான வேதமும் ஒரு பேரொழியும் இறைவனிலிருந்து வந்திருக்கிறது. அவன் அல்லாஹ் சொல்றான். தெளிவான வேதம் குர்ஆன் நமக்கு தெரிஞ்சதுதான். பேரொழி அப்படிங்கிறது என்ன? நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நூறுங்கிற வார்த்தை. இதைத்தான் நம்ம மௌலிதுல அந்த நூறுன் ஃபௌக நூரி, யார சொல்லலாம், நீங்கள் ஒளிகளுக்கெல்லாம் மேலான பேரொழியாக தெரிகிறீர்கள் என்று நம்ம சொல்றோம். நூறுங்கிறது குர்ஆன் வந்ததுதானே. இப்போ மௌலிதை ஓதினாலே அந்த குர்ஆனிலே இடம்பெற்ற வாசகங்களும் ஹதீஸில் உள்ளவைகளும் தான் இருக்கின்றன அப்படிங்கிறத சாதாரண தெரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த குர்ஆனை படிக்க வேண்டும் என்பதனால்தான் மௌலிதுல அந்த தப்பு இருக்கு, இந்த தப்பு இருக்குன்னு சொன்னாக்கா அவங்க படிக்கல, அதனாலதான் விரும்ப புரிஞ்சு கொள்றாங்க. அதுல இன்னொன்னு இருக்குங்க. இந்த நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அஸ்ஸலாமு அலைக்க யா முபரிஸ் ஸகாமி, வியாதி அகற்றியவர்களே அல்லாஹ்வின் சாந்தி உங்களுக்கு உண்டாகட்டும் அப்படின்னு இருக்குது. அல்லாஹ்வின் சாந்தி உண்டாகட்டும் சொல்லும்போது வியாதி அகற்றியவர்களே, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாதியை அகற்றினாங்களா? அகற்றினாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? புகாரியை படிங்க தெரிஞ்சுக்கிறலாம். முன்னாள் உண்மையெல்லாம் அதை படிங்க இதை படிங்க தமிழ்ல வந்திருக்கிறதுல புகாரி, அதை படிங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை சஹாபாக்கள் வியாதியை அகற்றிருக்கிறார்கள். அதே போல ஹைபர் யுத்தம், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கண் வலி இருந்தது. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய முபாரக்கான உள்நீரை எடுத்து தடவுறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கண் வலி போச்சு. அது மட்டும் இல்ல, கண் வலி இருந்தது என்கின்ற அடையாளமும் சேர்ந்து போய்விட்டது. புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதான் நான் சொல்றேன், குறைந்தபட்சம் புகாரியை படிச்சிருந்தா அவங்க புரியுவாங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கண் வலி போகதானே செஞ்சாங்க, வியாதி அகற்றதானே செஞ்சாங்க. அதைத்தான் மௌலிதுல அஸ்ஸலாமு அலைக்க யா முபரிஸ் ஸகாமி, வியாதி அகற்றியவர்களே அல்லாஹ்வின் சாந்தி உண்டான்னு சொல்றோம் என்று புரிஞ்சிருப்பாங்க. அந்த புகாரை படிச்சிருந்தா. அப்போ குர்ஆனை
அத்தியத்தை ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களுடைய கால் வந்து முடிஞ்சு போச்சு, கால் எலும்பு முடிஞ்சு போச்சு. அந்த நேரத்தில் அவங்களுடைய தலப்பா எடுத்து கட்டிக்கிட்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து முறையிட்டாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை நீட்ட சொன்னாங்க. கால் நீட்டோம்னா மசஹா பியதிஹி, அவங்களுடைய புனித கையால் அப்படி தடவி கொடுத்தாங்க. அடுத்த கணமே எலும்பு முடிவு அகன்று போய்விட்டது. இதுவும் புகார் தான் இருக்கிறது. இன்னைக்கு உள்ள டாக்டர்னால அப்படி செய்ய முடியுமாங்க? எவ்வளவோ முன்னேறிட்டோம் மருத்துவத்துறையில, ஆனாலும் ஒரு நொடி பொழுது அப்படி செய்ய முடியுமா? வாரக்கணக்கில் அது மாசக்கணக்கில் கட்டு போட்டு பெட்ல உட்கார வச்சிருக்காங்க. இப்போலாம் எலும்பு முறிவு ஏற்பட்டுட்டா, ஆனா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கணமே அகற்றி விட்டார்கள். இந்த ஹதீஸ் புகாரி தான் இருக்கிறது. புகாரி ஒழுங்கா படிச்சிருந்தா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எலும்பு முறிவை போக்க தானே செஞ்சாங்க. இப்ப வியாதி அகற்றியவர்களே அல்லாஹ் சர்வம் சரிதான் புரிஞ்சிருப்பாங்க. புகாரி தான் படிக்கலையே, அதனாலதான் எப்படிங்க நீங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதுல இருந்து நீங்க வாங்கலாம். ஒவ்வொன்றுமே அவர்கள் படிக்காதனால தான் இந்த அறியாமை ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அவர்கள் அறியாமையை தான் வெளிப்படுத்தி காட்டுறாங்க. அறியாமையிலிருந்து பல வகை இருக்குது. இப்போ நம்ம நாட்டுக்கு வெளிநாட்டுல இருந்து ஒரு காரு இறக்குமதி அனுப்பிச்சிருக்கோம். நம்ம நாட்டுல இருந்து காருக்கு வந்து இன்ஜின் ஃப்ரண்ட் சைடு முன்னால இருக்கும். ஆனா இறக்குமதியான அந்த காருக்கு இன்ஜின் பேக் சைடு பின்னால. டிரைவர் ஓட்டிக்கிட்டே போறான், உள்ளுக்கு ஓனர் உட்கார்ந்துட்டாரு முதலாளி. போற வழியிலேயே கார் ரிப்பேரா போச்சு. உடனே டிரைவர் கீழே இறங்கினாரு. நம்ம நாட்டு பக்கம் பழக்கம் மாதிரி முன்பக்கமா போய் டிக்கெட் திறந்து பார்த்தாரு, அங்க இன்ஜின் இல்லை. உடனே டிரைவர் சொல்றாரு, முதலாளி நம்ம காரில் இன்ஜின் எவ்வளவு திருடிட்டு போயிட்டோம் அப்படின்றாரு. திருடி போனா எப்படியா இதுவரைக்கும் ஓட்டிக்கிட்டு வந்துருக்கோம்னு யோசிக்குவாங்க. அவருடைய அறிவு அவ்வளவுதான் இருக்குது. உடனே முதலாளி கீழே இறங்கினாரு, பேக் சைட்ல போனாரு, டிக்கெட் திறந்து பார்த்தாரு, இன்ஜின் இருந்துச்சு. அப்ப முதலாளி சொல்றாரு, இவர் சொல்ற பார்த்தா டிரைவரே தேவையான ஆகி போச்சு. முதலாளி சொன்னாரு, வெளிநாட்டுக்காரன் இப்படியெல்லாம் இன்ஜினை திருடு போயின்னு சொல்லிதான் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஜினை பேக் சைட்ல வச்சிருக்கான். இப்படி அறியாமையில போட்டி போடுற மக்களுக்கு மாதிரி இன்னைக்கு குர்ஆன் ஹதீஸ்ல அவங்க அறியாமை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மௌலிதிலே வந்த ஒவ்வொன்றுமே குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டவைகள் தான் அப்படிங்கிறத மிக எளிதாக நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். அதுதான் உண்மை. அதே போல இதெல்லாம் பிதாத்துக்கிறாங்கல்ல, இன்னைக்கு மீலாது பிதாத்து, மௌலிது பிதாத்து இப்படி சொல்லக்கூடியவர்கள் தான் பிதாத்துவாதிகள். அதை நீங்க புரியல. மௌலிதை பிதாத்து சொல்றாங்க, அவங்க தான் பிதாத்துவாதிகள். அவங்க ஒவ்வொரு கொலையும் எடுக்க பிதாத்து. உதாரணத்துக்கு வெள்ளிக்கிழமையில அவங்க பள்ளியாசம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அந்த இடத்துல அவங்க போய் பாருங்க, ஜும்மா நடக்கும். ஜும்மாவோட வந்து தமிழ்ல தான் பிரசங்கம், அரபில் பிரசங்கமே இருக்காது. இது எவ்வளவு பெரிய வழிகட்ட பிதாத்து தெரியுமா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொல்லு கமா ரைத்துமூனி உஸல்லின்றாங்க. நான் எப்படி சொல்லுறோனோ அப்படி சொல்லுங்கன்றாங்க. அப்ப இந்த ரெண்டு குத்பாங்கிறது அது வணக்க வழிபாட்டில் இணைந்தது தான். மற்ற நாட்கள்லாம் 4 ரக்காத் சொல்லுவோம் நுஹர். ஆனா வெள்ளிக்கிழமை மட்டும் 2 ரக்காத் தான் சொல்லுவோம். 2 குத்பா இருக்குது. வணக்க வழிபாட்டில் கட்டுப்பட்டது. வணக்க வழிபாடுன்னா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி செஞ்ச மாதிரி தான் செய்யணும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபியில தான் ஓதுறாங்க, தமிழ்ல ஓதுறதுலாம் எவ்வளவு பெரிய வழிகட்ட பிதாத்து இது. அந்த பிதாத்தை செஞ்சுக்கிட்டு சுன்னத்தா இருக்கிற காரியத்தை எல்லாம் பிதாத்து சொல்லி இருக்கிறாங்க. நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். நீங்க தமிழ்ல பிரசங்கம் பண்றீங்களே, அந்த குத்பா பிரசங்கம் வெள்ளிக்கிழமை, மற்ற சமயத்தில் செய்யற பத்தி பிரச்சனை இல்லை. நம்ம கூட வெள்ளிக்கிழமையிலே செய்யணும் நம்ம கூட. ஆனா தமிழ்ல செஞ்சுட்டு அப்புறம் அரபியில ஓதும். ஏன் அரபியில தான் ஓதும் அந்த 2 குத்பாங்கிறது. அதுக்கு முன்னாடி வேணா தமிழ் எவ்வளவு வேணா செஞ்சுக்கலாம், நம்ம நம்மளால செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனா அவங்க அரபியில ஓதுறதே கிடையாது. ஒன்லி தமிழ் தான். முதல் குத்பா 2வது தமிழத்தை முடிச்சிடுறது. எது படித்தாலும் ஆதாரங்கிறாங்கல்ல. இப்ப நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், இதுக்கு என்ன ஆதாரம்? குர்ஆன்ல இருக்கா, ஹதீஸ்ல இருக்கா? அது குறைஞ்சபட்ச சஹாபா பெருமக்களா செஞ்சாங்களா? ஏன்னா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில இருந்தாங்க, அங்கெல்லாம் அரபி பேசும் மக்கள் இருந்தாங்க, அதனால அரபியில ஓதுனாங்க. இப்போனா அப்படி இல்லை, வேற மொழி பேசுறவங்க இல்லை அப்படி கேட்கிறாங்க. சரி, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபி பேசும் மக்கள் மத்தியில ஃபுல்லா பேசுவாங்க, ரைட்டு. சஹாபா பெருமக்கள் ரோம் நாட்டுக்கு போனாங்களே, பாரசீக நாட்டுக்கெல்லாம் போனாங்களே, அங்கெல்லாம் அரபியா பேசிட்டு இருந்தாங்க. அந்த மக்கள் சும்மா நடத்தினால இருப்பாங்க. அவங்க எல்லாம் அந்த மக்கள் பேசுகிற மொழியிலே குத்பா பிரசங்கம் பண்ணார்கள் வெள்ளிக்கிழமையில் ஒரு ஆதாரம் காட்ட முடியுமா? எல்லா இது வணக்கம் என்று சராசரம் காட்டி தந்த மாதிரி தான் செய்யணும். இது ஒரு தத்துவம் பேசுறது. இந்த பாவம் அப்பாவி இளைஞர்கள் அவங்க சொல்றது கேட்டுக்கிட்டு இந்த ஜும்மாவுடைய பலனை இழந்துட்டாங்க. அந்த நுகர்த்துறை விட்ட குற்றத்துக்கு ஆளாயிட்டாங்க. இதெல்லாம் ஏன்? இந்த சில பேர் சொல்றதை கேட்டுட்டு போனதுனால வந்தவன. இப்ப நம்மெல்லாம் பாருங்க, அழகா அப்படியே நம்ம சல்லல்லாஹு கட்டு தந்த மாதிரி ஜும்மா சொல்லுறோம். பரிபூர்ணமா நமக்கு நன்மை நமக்கு கிடைக்குது. ஆனா நாங்க தான் புரட்சி செய்யறோம்னு சொல்லிட்டு
அல்ல